வெல்கம் டு vlogs ஆஃப் மலர். இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது மீன் ஊறுகாய். 2 கிலோ மீன் வெள்ளை சூரை எடுத்துருக்கிறேன். வெள்ளை சூரை முள் எதுவும் இல்லாமல் பீசஸ் மட்டும் போட்டு ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணது. மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, உப்பு, 1 டீஸ்பூன் வத்தல் பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணுறேன். ஃப்ரை பண்ணுறதுக்காக இது ஃபஸ்ட்டு. அப்புறம் 4 வெள்ளைப்பூடு, இஞ்சி, அதுக்கு தேவையான அளவு இஞ்சி எடுத்து வச்சிருக்கிறேன். 2 கிலோவுக்கு எண்ணெய் ஊற்றி அதில் ஒரு 1/2 அன் ஹவர் அதை ஊற வைக்கணும். மசாலா போட்டு வச்சுருந்ததை 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு அதை ஃப்ரை பண்ணுறேன். இது ஃப்ரை பண்ணுறப்போ நல்லா மொறுன்னு ஃப்ரை பண்ணக்கூடாது. ஒரு அரை பாகம் வர வெந்தால் போதும். நல்லா மொறுன்னு ஃப்ரை ஆச்சுதுன்னா அது ஹார்ட் ஆயிரும். அதனால நல்லா மொறுன்னு ஆகக்கூடாது, சவுன்னு ஆகக்கூடாது, கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். அதனால அரை பாகத்தில் வெந்தால் போதும். ஒரேடியாக இருக்கிற மீன் அவ்வளவும் போடக்கூடாது, ஃப்ரை ஆகாது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த பதம் ஃப்ரை ஆனால் போதும். வேண்டாம், அது ஃப்ரை ஆனதும் அதே எண்ணெயிலேயே பிக்கிள் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வெந்தயம் கொஞ்சமாக, நிறைய போட வேண்டாம். ஊறுகாய் ஒரு மணத்துக்காக கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். அது வெந்தயம் ப்ரௌன் கலரில் ஆகணும். கடுகும் போட்டு ஃப்ரை ஆனதும் நம்ம இஞ்சி பூண்டை பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் சதைச்சி எடுத்துக்கணும். குறைன்னு சதைச்சி எடுத்துக்கணும். ஏன்னா பூண்டெல்லாம் அதில் கிடக்கணும். அப்போ தான் அது நல்லா இருக்கும். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கினா அது அவ்வளோ இது இருக்காது. கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அடி பிடிக்கக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சே பண்ணால் போதும், ஹை ஃப்ளேம் வைக்க வேண்டாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு சேர்த்துருக்கோம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி, 1/2 டீஸ்பூன் நல்ல மிளகு பொடி. ஏன்னா வத்தல் பொடி ஆல்ரெடி நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறப்போ ஆட் பண்ணிருக்கிறோம், அதனால இங்கே கொஞ்சம் கம்மியாக போட்டால் போதும். உப்பும் ஃபிஷ்ஷில் ஆட் பண்ணனால இந்த மசாலாக்கு ஏற்ற அளவு உப்பு ஆட் பண்ணால் போதும், இல்லைன்னா உப்பு கச்சி போகும். அந்த மசாலா நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஃபிஷ்ஷை அதில் ஆட் பண்ணணும். மீன் உடஞ்சிடக்கூடாது. ரொம்ப சின்ன பீஸாக தான் கட் பண்ணியிருக்கணும் ஃபிஷ். அதில் முள்ளோ ஸ்கின்னோ இருக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் அந்த மசாலா கூட. ஃபிஷ் உடையாம பூ போல மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அந்த மசாலா எல்லாம் மீன்ல பிடிக்கிற மாதிரி நல்லபடியா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இந்த ஃபிஷ் பிக்கிள் 6 மாசம் வரை கெட்டு போகாது. நீங்க தேவையான அளவு ஃபிஷ் பிக்கிள் மட்டும் வெளியே வச்சுட்டு மீதியை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஈரமான ஸ்பூன் எப்பவுமே பிக்கிள் போடக்கூடாது. அந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம வினிகர் ஆட் பண்ண போறோம். வினிகர் 4 ஸ்பூன் வினிகர் ஆட் பண்றேன். நிறைய வினிகர் ஆட் பண்ண வேண்டாம், புளிப்பு டேஸ்ட் வந்துடும். நாலு ஸ்பூன் ஆட் பண்ணி இதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டா போதும். இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. ஈரமான ஸ்பூன் ஃபிஷ் பிக்கிள் எடுக்கிறப்போ ஈரமான ஸ்பூன் யூஸ் பண்ணக்கூடாது, பிக்கிள் கெட்டு போயிடும். நல்லா காஞ்ச ஸ்பூன் போட்டு தான் ஊறுகாய் எடுக்கணும்.
இப்போ ஹாஸ்டல்லலாம் நிக்கிற பிள்ளைங்களுக்கு ஃபிஷ் கிடைக்கல, சாப்பிட முடியல அப்படிங்கிறப்போ இது பண்ணி நீங்க கொடுத்து விட்டீங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹாஸ்டல் அப்புறம் வெளியே தூரமா வேலை பாக்குறவங்க, தனியா இருக்கிறவங்களுக்கெல்லாம் செல்ஃப் குக்கிங் பண்றாங்க கஷ்டம் அப்படின்னா இதுக்கு ரைஸ் வச்சா போதும், அவங்க இது வச்சே சாப்பிடலாம். இவ்வளவுதான், ஃபிஷ் பிக்கிள் ரெடி ஆகியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் இந்த மீன் ஊறுகாய் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.